மோடி நான் 8ஆம் தேதி பதவி ஏற்றுக்க போறேன்னு சொல்றாரு. அது நிஜம்தான். பட் ஆனா மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள அவர் நிரூபிக்கணும். அதாவது சுப்பிரமணிய சாமி சொன்ன 3மே நடக்கணும்னா முதல்ல மோடி எங்கேருந்து திறத்தணும். நான் 40க்கு 40 ஜெயிக்கும்னு சொன்னேன். ஜெயிச்சாச்சு. மோடியும் எழுபறி ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி தான் அந்தாலும் அமைக்க முடியும், இல்ல நம்மளும் தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கும் கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுபடி தான் வந்திருக்கு. சரியா? நடந்திருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, இவரு ஆட்சியை அமைச்சா கூட மக்கள் போராட்டம் இது அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. எல்லாம் இப்ப நமக்கே துடிக்குது இல்ல, இது மாதிரி அங்க எத்தனை மக்களுக்கு அந்த இது துடிக்காது. மோடியை நம்பி நீ உள்ள போனீங்கன்னா மோடி எந்த நேரம் சந்திரபாபு நாயுடு ஆப்பிடிப்பார். பிறந்தநாளுக்கு காலேஜ்ல எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியும்ல, கண்ணை பொத்திட்டு பசங்களை உள்ள விட்டு அடி அடிச்சுட்டு பிறந்தநாள் ட்ரீட் சொல்லி அது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி செம்ம சாத்து இருக்காங்க அண்ணாமலை பிடிச்சி. திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதாமா, அதிமுகன்னு ஒரு கட்சியை பிடிங்கி கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துட்டு வரான், டிடிவிட்ட. சரியா? நீ பிடிங்கி கொடுத்தலாம் இருக்கட்டும், நீ தமிழ்நாட்டுல என்ன பிடுங்கணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. நெருக்கி வர்றாங்க அப்படின்ற பொழுது தீண்டத்தகாத கட்சி ஆயிடுச்சுன்ற மாதிரி தானே பலரும் முன்வைக்கிறாங்க. கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லு. இல்ல சார், இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, 3% கூட இல்லாத கட்சி, அப்படிதான் இருந்தோம். டபுள் டிஜிட் வந்துட்டாங்களே சார். வந்துட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? கயிறை போட்டுக்கலாமா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவங்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா, பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் தான் இரு விருந்தினர்களும் எங்களோட அரங்கத்தில் இணைஞ்சிருக்கீங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் காலையில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நாங்கள் என்டிஏல தான் தொடர்றோம் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துருக்காரு. மேலும் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே ஃப்ளைட்டில் பயணிக்கிறத பார்க்குறோம் டெல்லிக்கு. பரபரப்பாக இருக்க சூழ்நிலை யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா? ஏன்னா டிஆர் பாலுவும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான சாதகம் இருக்குது, நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் சொல்றது ஒன்று தான் கண்ணன். இப்போ ஏற்கனவே இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணி இந்த நாட்டையே நாசகாரத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாரு. நாசமா போயிடுச்சு. இதை திருத்தணும்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க கூடாது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாதான் அது நல்லா இருக்கும். அதுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. என்ன கொஞ்சம் ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்காம கொஞ்சம் தொய்வுல விட்டுட்டாங்க. இதை அறிஞ்சு தெரிஞ்சு இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், அதே மாதிரி நம்ம இவரு ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி 5 சீட்டுகள் இருக்கு. அவரு அதே மாதிரி அங்க ஒரு நவீன் பட்நாயக் ஒரு 5 சீட்டு. இல்ல, நவீன் பட்நாயக் அவர் ஒடிஷாவில் வெற்றி பெற்றது 2 தொகுதியில் தான் சொல்லப்படுது. 2 தொகுதி. சோ இதெல்லாம் இல்ல, அவர் பிற கட்சிகள்ல தான் வர்றாரு. அவர் நியூட்ரல்ல தான் இருக்காரு. பாரதிய ஜனதாவுக்கு அவர் வெளிப்படையா கடந்த 10-15 ஆண்டுகள்ல அவரு நியூட்ரல். அதனாலதான் சொல்றேன், அவருடைய இது கிடைக்குங்கிற. அவரு கொடுப்பாரு, ஆதரவு கொடுப்பாரு. அவர் ஆதரவு கொடுப்பாரு. பாஸ்வானுடைய பையனும் ஆதரவு கொடுப்பான். அப்படி வரும் பட்சத்துல ஆட்சி அமைக்கிறது சான்சஸ் இருக்கு. ஆனா அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாரதிய ஜனதா தான். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி அவங்க தான். ஸோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. மெஜாரிட்டியை நிறுவிங்கன்னு சொல்லி ஒரு 10 நாளோ அல்லது 15 நாளோ டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ள அவங்க நிரூபிக்கணும். அவ்வளவுதான். பார்லிமெண்ட்டை கூட்டி நிரூபிக்கணும். ஸோ அது நிரூபிச்சுட்டாங்கன்னா அது மேட்டர் இஸ் ஓவர். அப்படி நிரூபிக்க தவறுனா அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் நமக்கு செகண்டா இருக்கக்கூடிய நம்ம காங்கிரஸ் பார்ட்டியும் நம்ம இந்தியா கூட்டணியை கூப்பிடுவாங்க. இந்தியா கூட்டணியை கூப்பிடும் போது நம்ம போய் ஆட்சி அமைச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டணும். இதுதான் முறை. நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டோம்னா நம்ம கண்டினியூ டு பார்ட்டி நம்ம ஆட்சி பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சதுனாலதான் மக்கள் சரியாதான் வாக்களிச்சிருக்காங்க. என்ன ஒரு சில இடங்கள்ல இந்த கர்நாடகா,
நம்ம பீகார், ஊபி, ஊபியில கூட நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரபிள். மத்திய பிரதேஷ்ல அதான் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்திருக்கு. மீதம் பூரா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம மக்களை வந்து குறை சொல்ல முடியாது. மக்கள் சரியா தான் சிந்திச்சு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆகையினால இப்ப வந்து எனக்கு என்னன்னா, இப்ப நம்முடைய முதல்வர் வந்து இப்போ டெல்லி பயணம் செஞ்சிருக்கிறார். இப்பதான் வந்து டெல்லியில லேண்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ சென்ற முறை 1ஆம் தேதி வந்து கூட்டம் போடும்போது கூட நம்முடைய முதல்வர் போல டிஆர் பாலு அவர்களை தான் வந்து அனுப்பி வச்சதை பார்க்குறோம். ஆனால் இந்த முறை நம்மளோட முதல்வரே வந்து பயணம் மேற்கொள்றாருன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங் தானே இது. எப்படியாவது ஒரு ஆட்சியை பிடிக்கணும், அந்த கூட்டணியினுடைய கட்சிகள் சொல்றது கரெக்டா இருக்கும். நான் 40க்கு 40 ஜெயிக்கும்னு சொன்னேன், ஜெயிச்சாச்சு. மோடியும் எழுபறி ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி தான் அந்தாலும் அமைக்க முடியும், இல்லை நம்மளும் தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கும் கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுபடிதான் வந்திருக்கு. சரியா? சரியா? ஆகையினால இப்ப வரக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில மோடி வந்து நான் 8ஆம் தேதி பதவி ஏற்றுக்க போறேன்னு சொல்றாரு. அது நிஜம்தான். பட் ஆனா மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள அவர் நிரூபிக்கணும். ஆனா இதுல வந்து ரெவல்யூஷன் வரணும், மக்கள் ரெவல்யூஷன் வரணும். நிதிஷ்குமார் வீட்டுல முற்றுகை போராட்டம் நடத்தணும். நாங்க வந்து நீங்க இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தரணும்னு அவங்கள இல்லையே. அந்த மக்கள் வாக்களிச்சது வந்து அவர் பிஜேபி கூட்டணி தான் அங்க வச்சாரு. அந்த மக்கள் அவங்க அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு வாக்களிச்சாலும் பெருவாரியான மக்கள் வந்து நிதிஷுக்கு இப்ப எதிராக தான் இருக்காங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடையும் அது மாதிரி பேசணும். இவங்க அந்த மாதிரி பண்ணுனாங்கன்னா தான் சரியா வரும். மக்கள் போராட்டம் வருங்கண்ண. இப்ப ஒண்ணு இல்ல, இவரு ஆட்சியை அமைச்சா கூட மக்கள் போராட்டம் இது அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. எல்லாம் இப்ப நமக்கே வந்து துடிக்குது இல்ல, இது மாதிரி அங்க எத்தனை மக்களுக்கு அந்த இது துடிக்காது. ஆனா இவங்க கையில வந்து ராணுவத்தையும் காவல்துறையும் கையில வச்சு அடக்க பார்ப்பான். ஈடி கையில இருக்கு. யாரெல்லாம் முனைப்பு காட்டுறாங்களோ ஈடியில பிடிச்சி உள்ள கொண்டு போடுவான். வித்தவுட் எனி நோட்டீஸ் கொடுக்காம எல்லாத்தையும் போடுவான். யாரெல்லாம் இப்ப பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள புறாந்திக்கு உள்ள போடுவான். இந்த வேலையை பண்ணுவான். போற போக்குல ஒரு 100 விஷயம் சொல்லியிருந்தீங்க. 40-40ன்னு சொல்லி அது உங்க ஆட்சியினுக்கான ஒரு நற்சான்றா நீங்க பார்க்கிறீங்களா, இல்ல மோடி எதிர்ப்பலையில உங்களுக்கு விழுந்துதான்? மோடி எதிர்ப்பலையில எல்லாம் எவனும் ஓட்டு போடல. மோடி எதிர்ப்பலையில ஓட்டு போட்டிருந்தானா மோடி கட்சி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இத்தனை 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் எப்படி வந்திருக்கும்? அதெல்லாம் கிடையாது. மோடிக்கு எதிர்ப்பல எல்லாம் கிடையாது. நமக்கு திமுக வந்து அவங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல காரியம் இலவச பஸ், அதே மாதிரி மகளிர் பஸ், அதே மாதிரி காலை உணவு திட்டம், மாதம் தோறும் 1000 ரூபாய், பள்ளி கல்லூரியில பயிலக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இலவசமான காலேஜ் அட்மிஷனு, அது இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராவுத்தர் இப்ராஹிம் சார், பரபரப்பான சூழ்நிலையில் வந்து இப்போ நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கால் மீட்டிங்கில் சுப்பிரமணிய சுவாமி சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. முதல்ல பிரதமர் மோடி வந்து இந்த ஜனநாயகத்தை மதித்து பதவி விலகணும் ஃபஸ்ட்டு, அதன் பிறகு பிஜேபி ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு விஷயமும் சொல்கிறாரு. தென் அவர் 3 விஷயங்களை குறிப்பிடுறாரு. எக்கானமியை வந்து நம்ம சீர் செய்யணும், வேலை வாய்ப்பை வந்து நம்ம அதுக்குண்டான வேலைகளை செய்யணும். ஆஸ் வெல் அஸ் 3வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கு, கிட்டத்தட்ட 4000 சதுர அடி வந்து உள்ளே வந்துட்டாங்க, அதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி 3 முக்கிய அம்சங்களை வந்து சுப்பிரமணிய சாமி வந்து சொன்னது வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாங்க பல அரசியல் விமர்சகர்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலையை? காங்கிரஸ், நீங்களும் இந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் என்பதனால 99 தொகுதிகளை வந்து பெற்று 2 ஆண்டுகளாக வந்து எதிர்கட்சி வரிசையில் இல்லாத காங்கிரஸ் இப்போ எதிர்கட்சி, ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வந்து வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுப்பிரமணிய சாமி சொன்ன 3மே நடக்கணும்னா முதல்ல மோடி எங்கேருந்து திறத்தணும். மோடி இருக்கும் வரை இப்படித்தான் நடக்கும்ன்றது யதார்த்தமான விஷயம். 2வது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 370 பக்கங்களை திருத்தி வைத்திருக்கிறார் மோடின்னு சொல்லி ப. சிதம்பரம் அவர்களே சொன்னார். எங்களுடைய கட்சி கூட்டத்துல வரும்போது சொன்னாரு, பொது மேடைகளையும் சொல்லியிருக்காரு. ஸோ இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கை வைப்பாங்க. கை வைக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தோடைய வழிபாட்டு முறையில கை வைப்பாங்க, உணவு கலாச்சாரத்துல கை வைப்பாங்க, பல விஷயங்களை செய்வாங்கன்ட்டு. ஆனா இது வரைக்கும் அறிவு சார்ந்த அறம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காரா மோடி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இப்போ வந்து சுப்பிரமணிய சாமியில இருந்து எல்லா மக்களும் கேட்கிறாங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியில் உட்காரணும்.
ஏன்னா நீங்க வந்து 10 ஆண்டு காலமாக இவர்கள் செஞ்ச இந்த அநியாயத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பல்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீங்க சந்திரபாபு நாயுடு என்னமோ இன்னைக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, டிசைனிங் அத்தாரிட்டி நான் தான் இருக்கிறன்றதுனால அவர் தன் மோடிக்கு தான் ஆதரவுன்னு சொல்றாருனாக்கா, இது சந்திரபாபு நாயுடுக்கும் மீண்டும் அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை கொண்டு போய் விடும். நீங்க மோடியை நம்பி நீங்க உள்ள போனீங்கன்னா மோடி எந்த நேரம் வேணாலும் சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பிடிப்பார், எந்த நேரம் வேணாலும் இடி அனுப்புவாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு டீல் பேசிட்டு நாளைக்கு அந்த டீலை செய்ய முடியாதுவாரு, என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மோடியை முன்னிறுத்தி தானே அவர் வந்து அந்த மாநிலத்தில் அவர் கைப்பற்றிருக்காரு, அந்த மாநிலத்தில் ஸ்வீப் ஏற்பட்டிருக்கு. இருக்கட்டும், அவரை முன்னிறுத்தி அதாவது கூட்டணி எல்லாம் செஞ்சுட்டாலும் சரி, தனிப்பட்ட முறையில போனீங்கன்னாக்கா அது ஒரு பின்னடைவு ஏற்படும். நான் என்ன சொன்னா, இப்ப இந்தியா கூட்டணிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இப்ப மம்தாலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய லெவல்ல வந்து உள்ள கூட்டணியில இல்லைன்றனா கூட இன்றைக்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் இந்த ஆட்சி தான் வரணுன்றதுக்கான முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் ரெண்டுத்தையுமே கருத்துல கொண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட அந்தந்த ஸ்டேட்டோடைய சிஎம்மும் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட் வளரணும், நம்ம மக்களுக்கான பொருளாதாரம் வளரணும், வாழ்வியல் நல்லா இருக்கணும்னாக்கா அது பிஜேபி 10 வருஷம் பார்த்துட்டோம், எவ்வளவு படுகொலைக்கு கொண்டு போய் தள்ளிச்சு, எவ்வளவு மத அரசியல் பண்ணுச்சு, எவ்வளவு புல்டோசர் ஆட்சி பண்ணானுங்க. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல மிகப்பெரிய செருப்படி கொடுத்துருக்காங்கல்ல, யோகிக்கு வந்து இவ்வளவு பெரிய செருப்படி விழுந்துருக்குன்னா என்ன காரணம், புல்டோசர் தூக்கிட்டு சுத்தினதுதான். அங்க வந்து இவர் மாட்டு மொத்தத்தை குடிக்க வைக்கிறதும் சாணியை திங்க வைக்கிறதும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு மக்களை பற்றி கவலைப்படாம ஒரு இஷ்டத்துக்கு அவங்க என்ன சொல்ற தற்கொலைத்தனமா ஆட்சி பண்ணதோடைய விளைவு இது. ராகுல் காந்தியோடைய வயதிற்கு கூட அந்த வயதை குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த வயசுக்கு நம்பர் உள்ள சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு மோடி சொன்னாரு. 235 சீட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம்ல இந்த கூட்டணி. அப்ப இந்த கூட்டணி அந்த தனிப்பட்ட காங்கிரஸ் சொன்னாரு, காங்கிரஸுமே 99 இடங்கள்ல வந்துருச்சு. இப்ப என்ன செய்வார் அவரு, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமா நாடை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த மோடி அவர்களை விரட்டக்கூடிய தருணம் வந்துருச்சு. இன்றைக்கு முதல்வர் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் போயிருக்கக்கூடிய அந்த பயணம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம். அண்மை செய்தி, நிதிஷுடன் நான் எந்த ஒரு அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கதை பாக்குறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குரங்கு இந்த மரத்துல அந்த மரம் தாவச்சு, அந்த மரத்துல இந்த மரம் தாவச்சுன்ற கதை தான் ஓடிட்டு இருக்கோம். நிலையா வந்து குரங்கு எப்ப பழத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுதுன்றதை இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் வந்து தன் இருப்பை காட்டணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து யாரை வந்து ஆட்சி அமைக்க போறதுக்கு நம்மளுடைய பங்கு இல்லாம எப்படி அவங்க பண்ண முடியும், தனக்கான தேவை என்ன இருக்கு, எத்தனை சீட்டு வேணும், என்ன இலாக்கா வேணுன்றதை வந்து ஒவ்வொரு நபரும் பேசுவாங்க. அதனால நீங்க இப்ப பாக்குறோம்ல, அடுத்த 5 நிமிஷத்துல வேற பரபரப்பா வரும். 2 நாளைக்கு வந்து பரபரப்புகள் பற்றிக்கொள்ளும். ஆனால் முதல்ல விஷயம், மோடி உள்ளபடி நீங்க நேர்மையான ஆளா இருந்தா, நேர்மையான ஆள் தான் இல்லையே, நேர்மையான ஆளா இருந்தா ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ரிசைன் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் இந்த நிமிடம் வரை பிரதமர் மோடிஜி ரிசைன் பண்ணாம இருக்கிறதே ஒரு ஜனநாயக விரோதம் அப்படின்னு பலரும் மேற்கோள் காட்டுறாங்க. அதுதானே உண்மை. உங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மை இல்லைன்னும் போதே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்கப்புறம் உங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்கு கூட்டணி பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போகணும்ல, செய்வீங்களா? அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அம்பானி அதானே பக்கத்துல வச்சுட்டு எவனெல்லாம் கூப்பிட்டு ரேட்டு பேசலாம், எவனெல்லாம் கூப்பிட்டு பேரம் பேசலான்ற அந்த ஒரு போக்கை தான் போக்குவீங்களே தவிர, நேர்மையான முறையில வந்து இது வரைக்கும் பிஜேபி ஒரு விஷயத்துல கையாண்டுச்சு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம், வாய்ப்பு கிடையாது. ஐயா முனிவர் காமெண்ட் ஐயா, அதே போல ஐயா காலைய தினம் வந்து நம்ம பார்க்கிறோம் செய்திகள்ல, ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு வந்து ஒரு பகிரங்க அழைப்பு விட்டதாகலாம் வந்து செய்திகள் வந்து வண்ணமா இருந்துச்சு. அதாவது ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் கூட செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாரா? தன் மாநில சுயாட்சி, ஒரு ஃபெடரலிசம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா. அப்போ இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கருத்தில் கொள்ள மாட்டார்களா? ஏன்னா 10 ஆண்டுகளில் வந்து எவ்வளவோ இந்த ஜனநாயக விரோத செயல்கள், ஜனநாயக படுகொலை செயல்கள்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி திரு ராவுத்தர் சார் வந்து குறிப்பிட்டிருந்தார். அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ள மாட்டாங்களா? இதெல்லாம் அட்லீஸ்ட் நான் மோடி கவர்மெண்ட்டாவது அவங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு நிபந்தனையாக வைக்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி ஒரு சாமானிய மக்கள் எழும்பு மேலதான். திருடன் எப்பயுமே திருடனோட தான் சேருவான். எந்த திருடன் சொல்றீங்க ஐயா? எந்த திருடனா இருந்தாலும் சரிதான், சரியா? திருடன் திருடனோட தான் சேருவான். எல்லா கூட்டணிக்கும் பொருந்துமா? அது எல்லா கூட்டணிக்கும் தான், எல்லா கூட்டணிக்குமே பொருந்தும், சரியா? ஆகையினால இவங்க வந்து இது திருட்டுத்தனமா தான் இப்ப இவனுங்க மக்களை ஏமாத்தி நானே கடவுள், நானே அவதாரங்கிறதெல்லாம் பேசி மக்களை மலைமாற்றம் பண்ணி, நீங்க பாருங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அந்த ஏரியால தான் வந்து இவனுக்கு அதிகமா ஜெயிச்சிருக்காங்கன்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாமே வந்து அதிகமா கல்வி அறிவு இல்லாத ஜனங்கள். அவங்கள்ட்ட போய் கடவுள் அவதாரம் சொன்ன உடனே இந்த ஆளும் நிமிஷத்துக்கு ஊபி மக்கள் வந்து விழிப்படைஞ்சிருக்காங்க.
கிட்டத்தட்ட 42 இடங்கள்ல வந்து சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்களே, பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து வழங்கியிருக்காங்களே. அது அங்க வழங்கினதுக்கு காரணம் குறிப்பா இன்னும் சொல்ல போனா அந்த ராமர் கோவில் அந்த பகுதியில் உள்ள 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறத பாக்குறோமே. பாரதிய ஜனதாவுக்கு பெரிதும் கை கொடுக்கும் இந்த ராமர் கோவிலினுடைய இது திறப்பு அப்படின்னு சொன்னதுல பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கே பாரதிய ஜனதா. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுலயே ஆட்டையை போட்டாங்களா கோயில் கட்டினதுல காசை, அது தெரியுமா உனக்கு? கோயில் கட்டினான்னு இல்ல ராமர் கோயில், அதுலயே நிறைய காசு ஆட்டை போட்டானுங்க. 20,000 30,000 கோடின்னு வசூல் பண்ணி அதுலயே ஆட்டையை போட்டானுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே தான் மக்கள் வந்து வெறுத்துட்டானுங்க. இப்ப மக்கள் வெறுத்துட்டாங்க, ஆனாலும் சிலர் வந்து நம்பிக்கையில போட்டுட்டானுங்க, தெய்வ நம்பிக்கையில. அதனுடைய ரியாக்ஷன் தான் இது. அதே போல ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு, இன்றைக்கு நாங்கள் முடிவு செய்வோம் எதிர்கட்சியார் அமர போறோமா இல்லை ஆட்சியை கட்டில் அமர்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு என்னென்ன யுக்தி இருக்கோ நாங்கள் கையாள போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் டிஆர் பாலுவும் சொல்றாரு, நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நாங்கள் அதுக்கு உண்டான முற்படுதல் செய்வோம் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய அந்த 5 தொகுதிகள், அதே போல் ஏக்நாத் ஷிண்டே அவங்களுடைய ஆதரவு எம்பிக்கள் 7, அஜித் பவாருடைய எம்பிக்கள், இவங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு, அதாவது அவங்களுடைய தாய் கழகமான அஜித் பவாரும் உத்தவ் தாக்கரேட்டையும் இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஒரு எட்ஜி கிடைக்குமா இந்தியா கூட்டணிக்கு? இதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா. நீங்க இன்றைக்கு கள நிலவரம் நான் சொன்னேன்ல, அடுத்த 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷத்துக்குள்ள மாறிக்கிட்டே போகும். சரி, அது மாறுது மாறலன்றது நம்ம அடுத்து 2வது பேசுவோம். இங்க தமிழ்நாட்டுல 25 சீட்டு நிச்சயமா பிஜேபி வரும். நான் 4ஆம் தேதிக்கு மேல 4ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கதான் உங்களுக்கு போன்ல அவைலபிள் இருப்பேன். அன்னைக்கு சாயங்காலம் நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன், வாங்க வந்து சந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமா போட்டு அவுட் சுத்தினார்ல, எங்க அவரு? பட்ரஸே இல்லையோ. யார் அவரு? யார் சார்? அண்ணாமலை அவர்கள். எங்க அண்ணாமலை எங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நேற்று பிறந்த நாளாம். ஆமா, நேற்று தினம் பிறந்த நாள். பிறந்த நாள் ட்ரீட்னா அந்த காலேஜ் பசங்க தூக்கி கொண்டு போய் செம சாத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? பிறந்த நாளுக்கு காலேஜ்ல எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியும்ல, கண்ணை பொத்திட்டு பசங்களை உள்ள விட்டு அடி அடிச்சுட்டு பிறந்தநாள் ட்ரீட் சொல்லி அது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி செம்ம சாத்து இருக்காங்க அண்ணாமலை பிடிச்சி. நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், 25 சீட்டு வரும். திமுக என்ற ஒரு கட்சி வந்து இனிமேல் தமிழ்நாட்டுல இருக்காது. அதிமுக கொங்கு தென் மண்டலங்கள் மற்றும் கொங்கு வெல்கள்லாம் வந்து திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்லாம் கூட சொன்னார். திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதாமா, அதிமுக ஒரு கட்சியை பிடிங்கி கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துட்டு வரான், டிடிவிட்ட. சரியா, நீ புடிங்கி கொடுத்தெல்லாம் இருக்கட்டும், நீ தமிழ்நாட்டுல என்ன புடுங்கின ஒரு நாளைக்குன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அதான் 18% வாக்குகள் வந்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல வாங்கியிருக்குல்ல. தனிப்பட்ட முறையில பிஜேபி எவ்வளவு வாங்குச்சு? இவ்வளவுதான் பிரச்சனை. 11% வாங்கிருச்சு. நீங்க ராமதாஸை வச்சுக்கிட்டு, ஜி.கே. வாசனை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் இவரு ஓபிஎஸ், டிடிவி, இந்த மாதிரி சாதிய கட்சிகள் 2-3 கட்சிகள் இருக்கு, இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து எப்பயுமே அடுத்தவனுடைய முதுகுல ஏறி சவாரி பண்றதை நிப்பாட்டிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வாங்கினு காட்டு. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வாங்கிருக்கீங்களால சொல்ல முடியல, நீ தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி எவ்வளவு வாங்கினு சொல்ல முடிஞ்சவனால முடியல. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த பைத்தியகாரத்தனமான வேலையை விட்டு தமிழ்நாட்டுல இனிமேட்டு இந்த ஓட்டுனீங்கல்ல, இந்த மதவாத அரசியல் செய்வதற்கும் இங்க ஒரு பிரிவினை செய்வதற்கும் நாங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் நானே அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஹிந்துத்துவா கட்சி நான் இந்துத்துவா கட்சியாக நான் மாத்திட்டு இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு, இப்ப இப்படி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இவ்வளவு விமர்சனம் செஞ்சுட்டு நீ ஏன் ஓடி ஒளிஞ்சு? ஆனா பல இடங்கள்ல வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்குலாம் போயிருக்கு சில இடங்கள்ல. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதிமுக 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போனதெல்லாம் பற்றி பேசல. நீ என்ன சொன்ன? 25 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னியா? எங்க ஜெயிச்ச? அதே அதிமுகவிலையும் பலரும் சொன்னாங்க, சார் நாங்க 20 சீட்ல குறைஞ்சது ஜெயிப்போம் அப்படிலாம். நானு ஒருத்தன் சொல்லியிருக்கானா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அவன் சொல்லி குப்பன் சொல்லியிருக்கான் சுப்பன் சொல்லியிருக்கான்னு போனா ஒரு பேச்சு விவாதத்துக்கு முடிவு வராது. நீ சொன்ன எங்க கேளுங்க, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சார் தன்னோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இப்படிதான் சார் சொல்லுவாங்க. அப்ப உற்சாகப்படுத்து போய் சொன்னியா? நீ ஜெயிக்கலையே முதல்ல அண்ணாமலை, கரெக்டா இல்லையா? நீங்க தனிப்பட்ட முறையில அண்ணாமலை என்ற நபர் வந்து ஜெயிக்க கிடையாது. கோவை தொகுதி எழுதி வச்சுக்கோங்கன்னா, அண்ணா எழுதி வச்சுக்கங்கன்னா என்ன எழுதி வைக்க சொன்னீங்க? இப்ப 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தோற்றுருக்காரு. 1.25 இது நல்ல பாயிண்ட். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து நிச்சயமா அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எல்லாம் கருத்து கணிப்பு சொன்னாங்க. இல்லாட்டினா வந்து அப்படி ஒரு நிறுவனத்தை கலைச்சிரன்லாம் சில பேர் குறிப்பிட்டு நான் அந்த நிறுவனத்தையே கலைச்சிரன்ட்டு. இப்ப எங்க நிறுவனத்தை கலப்பியா? மத்த எதையுமே பேசக்கூடாது, விளக்கெல்லாம் கொடுக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? நிறுவனத்தை கலப்பீங்களா இல்லையா? அது ஒண்ணு. 2வது, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு இருக்குல்ல,
இந்த 40க்கு 40 நம்ம ஸ்வீப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து வராதுன்ற ஒரு கருத்து கணிப்புல அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது 40க்கு 40மே அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா. இதுதான் உள்ளபடி இங்க பிஜேபியோடைய வீழ்ச்சி. பிஜேபிக்கு 3வது முறை. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் குறுக்கிட மன்னிக்கணும். கடந்த முறை 53% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை 46.9%, கிட்டத்தட்ட 47% வாங்கியிருக்காங்க. 6% வாக்குகள் யூபிஏ கூட்டணிக்கு குறைஞ்சிருக்கு பார்க்குறோம். வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டாலும் ஆனா நீங்க ஸ்வீப் பண்ணது எவ்வளவு? 40க்கு 40 இல்லையா? நீங்க இது வரைக்கும் பாருங்க, 3வது முறையா மறுபடியும் பிஜேபி செம்ம சாத்திருக்கு தமிழ்நாடு. நீ என்ன வேணாலும் உருட்டு குட்டிகாரணம் போட்டு சார். நீங்க மோடி தவம் கிடந்தாரு. தமிழ்நாட்டுல 18 முறை வந்திருக்காரு. 18 முறை வந்ததா இருக்கட்டும், நான் கடவுள்னு வேஷம் பெற்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் போய் தியானம் பண்றேன்னு சொன்னதா இருக்கட்டும், இங்க ரோட் ஷோ பண்ணதா இருக்கட்டும், உங்களுடைய பணம் பலம் எல்லாத்தையும், அதிகார பலம் எல்லாத்தையும் இங்க யூஸ் பண்ணதா இருக்கட்டும், மோடி வருவதற்கு இங்க எவ்வளவு பிரஷர் மோடி இங்க கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் இந்த RSS ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு என்னென்ன அக்கிரமம் எல்லாம் பண்ணணும். ஒரு புறம் நம்ம உத்தரப்பிரதேசல பெரும்பான்மையான தொகுதியில் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் மகிழ்ச்சி அடைஞ்சாலும், தென் மாநிலங்களில் பல இடங்களில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கேரளாவில் சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சூர் தொகுதியில் அங்கே ஒரு எம்பி வந்திருக்காங்க. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கேரளாவில் வந்துட்டாங்க. சுரேஷ் கோபி என்ன அடி விழுது மட்டும் பாருங்க. இதுக்கு மேலே as well as ஆந்திராவில் அவங்க இது வரைக்கும் ஆந்திராங்க கட்சியே கிடையாது பாரதிய ஜனதா. ஆனால் அங்கே 3 எம்பிக்கள் நீங்க கேரளாவுடைய பல்ஸ் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் சார் வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம். கேரளாவுடைய மக்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க நல்லா பாருங்க, சுரேஷ் கோபின்ற ஒற்றை நபரை வச்சு நீங்க ஆட்டம் போறதெல்லாம் கேரளால எடுபடாது. கேரளா மக்கள் என்னைக்குமே பிஜேபிக்கு பாத்தீங்கன்னாக்கா கொடுக்க வேண்டிய அடி சரியா கொடுப்பாங்க. இப்ப இந்த இந்தியா கூட்டணி மூலமாக என்ன செய்ய போறாங்க அடுத்துன்றத நம்ம வேடிக்கை பார்க்கணும். முனைவர் காமாட்சியா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, நான் ஒரு பாஜகவை வளர்ச்சி பாதையை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து பல முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாரு. அதிமுகவோட கூட்டணி இருந்தால் அவங்க தயவுல தான் நம்ம இருக்கணும், அவங்க கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் இந்த முறை தனிச்சு 23 தொகுதிகள் பாரதிய ஜனதா நின்றுச்சு. கூட்டணி கட்சிகள்லாம் மீதி தொகுதியில் நின்றாங்க. கணிசமான ஒரு 18% வாக்குகளும் பெற்றிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய இந்த தலைமையில பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு நீங்க பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல? அதுல என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு. 3%, 4% ஓட்டு வச்சுட்டு இருந்தவன் இன்னைக்கு 11% ஓட்டு வாங்கிட்டான்ல. 3 மடங்கு கூடிருச்சு இல்ல ஓட்டு. அப்ப அவன் கட்சியை வளர்த்துட்டான்னு தானே அர்த்தம். அப்ப திமுக அழிஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? திமுக அறிவு கட்டத்தனமா பேசுற. எப்படி எப்படி உங்களுடைய பர்சன்டேஜ் தாங்க அண்ணாமலை வாங்கிட்டு போயிருக்காரு. வேற யாரு பர்சன்டேஜ் வாங்கல? அண்ணா திமுகவும் தேஞ்சிருக்கு இல்லையா? அதாவது திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு. அதான் பிஜேபி ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவன் வளர்ந்துட்டான்னு சொன்னாக்க நாங்க நாசம் போயிட்டோம் நான் சொல்றது. ஆமா, உங்களுடைய ஓட்டு தாங்க அவர் வாங்கிட்டு போயிருக்காங்க. திமுக சரியா ஆட்சி செஞ்சுதான் ஏன் அந்த ஓட்டு அங்க போகுது? அதெல்லாம் திமுக. காமாட்சியா சார் பாயிண்ட் வந்துட்டாரு. இப்போ ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தியான வாக்குகள் எல்லாம் ஒரு கணிசமான ஒரு தொகையா அண்ணாமலை அவர்களுக்கு சென்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சீமான் கூட பெருசா போகல, சென்று இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவரு அண்ணாமலை தான் கணிசமா நீங்க சொன்ன மாதிரி நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு. அண்ணாமலைக்கு போயிருக்கு, அதுல ஒண்ணும் மறுப்பு இல்ல போய்தான் இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு தீண்டத்தகாத கட்சி ஆயிடுச்சா? இப்ப மக்கள்லாம் இப்ப பாரதிய ஜனதா ஓட்டு போடுறதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா இந்த முறை இப்ப துணிஞ்சு இப்ப பல இடங்கள்ல 2வது இடங்கள்லாம் வர்றாங்க, நெருக்கி வர்றாங்க. அப்படின்ற பொழுது இப்போ தீண்டத்தகாத கட்சி ஆயிடுச்சுன்ற மாதிரி தானே பலரும் முன்வைக்கிறாங்க. தீண்டத்தகாத கட்சினா அது வேற. கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லு. கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சரியா? அதனால இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, 3% கூட இல்லாத கட்சி. அப்படிதான் இருந்தோம். டபுள் டிஜிட் வந்துட்டாங்களே சார். வந்துட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? கயிறை போட்டுக்கலாமா? திராவிட மாடல், திராவிட ஆட்சி, திராவிட மண், பெரியார் மண்ணுன்னு சொன்னோம். அதெல்லாம் முறியடிச்சு வந்துட்டு சார் இந்துத்துவாவுடைய ஒரு மரத்துக்கு விதையை போட்டாங்களே சார் தமிழ்நாட்டுல. இப்ப போட விதையெல்லாம் போடல, விதைய போட்டு விட்டுருக்காங்க. மீதி மிதிச்சிட்டாங்க திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து. அதுல மாற்று கிடையாது. ஆனா திமுகவுடைய ஓட் பேங்கிங் தான் அண்ணாமலைக்கு சென்று இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. உண்மைதானே? எங்களுக்கு 6% ஓட்டு குறைஞ்சிருக்குல்ல, அந்த 6% அவன்கிட்ட தானே போய் கூடி இருக்கு. அதுல என்ன டவுட்? போயிருக்கு. அப்ப மக்கள் மத்தியில அண்ணாமலை அவர்கள் வரவேற்பு பெற்றிருக்கிறாரா? குறிப்பா அவர் ஆளும் அரசை கேள்வி கேட்கிற விதமா இருக்கட்டும், ஆளுங்க அரசு தட்டி கேட்கிற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மத்தியில வெகுவா சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரதிபலனா இந்த வாக்கு சதவீதத்தை நம்ம பார்க்கலாமா? கண்ணு, ஒரு நாட்டுல ஒரு நல்லவர் இருந்தான்னா ஒரு அயோக்கியன்னு இருப்பான். அதனால அவன் சொல்றத அயோக்கியம் கேட்பான்.
அந்த அயோக்கியம் ஓட்டு அயோக்கியனுக்கு போயிருக்கும், அவ்வளவுதான். இல்ல ஏற்கனவே நீங்க ஒரு 16 வயசு சிறுவர் வந்து 8 ஓட்டு பிஜேபி போட்டான் பாத்தீங்களா? 8 ஓட்டு போட்டு லைவா அவன் சொல்றத வரைக்கும் நமக்கு தெரியல. அப்ப அது போல எத்தனை ஓட்டுகள் அங்க போடப்பட்டிருக்கு, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் அங்க வாங்கிருக்காங்க, அது ஒரு தான் சொன்ன. அப்படி ஒரு திருட்டுத்தனம் அங்க நடந்திருக்கு. இந்த பக்கம் இவர்கள் அண்ணாமலை என்ன சொன்னாரு, பணமே கொடுக்கலன்னு சொன்னதும் அவங்க கட்சியை சேர்ந்த நாகேந்திரனுடைய பணம் தான் சொல்லப்பட்டு அவர் விசாரணைக்கெல்லாம் கூப்பிடப்பட்டு அந்த 4 கோடியா இருக்கட்டும், என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புலாம் போகுது. ஆனா அண்ணாமலையோடைய வளர்ச்சின்றது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவாய் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். முனைவர் காமாட்சியை நிறைவான உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இன்றைய மாலை தினம் 6:30 மணி அளவில் நினைக்கிறேன், சரியா நேரம் தெரியல, 6:30 மணி அளவில் இந்தியா கூட்டணியுடைய அந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இதில் என்னென்ன முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க நேரிடும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மேலும் மோடி தலைமையிலான அந்த கூட்டமும் மதியம் 2 மணி அளவில் வந்து நடக்க இருக்குது. ஸோ இது ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸு. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதிங்கிற ஒரு நிலையில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். மேலும் ஒருவேளை இந்தியாவுக்கு இன்னொரு கருத்தை வந்து பரவலாக வைக்கப்படுது. இந்த கேள்வி நான் முன் வச்சிடுறேன். ஒருவேளை இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது, பல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னா அது வந்து நீடிக்கிறதுக்கு ரொம்ப கடினமானது. அப்படி ஒருவேளை அந்த ஆட்சி சரிஞ்சிருச்சு அப்படின்னா மோடி மீண்டும் வந்து 400 இடங்களில் வந்து வெற்றி பெற்றுவார், அது பெரிய அபாயத்தை தந்துடும் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுது. பேசாமல் காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி பலரும் அறிவுறுத்துறாங்க. இந்த 2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். அதாவது இன்றைக்கு கூட்டம் நடக்கிறது வந்து மத்தியானம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம். அவன் வந்து கேபினெட் மீட்டிங் எல்லாத்தையும் போட்டு அவங்க ராஜினாமா பண்றாங்க. இந்த ராஜினாமாவை எடுத்துக்கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு, நாங்க ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அதனால எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்க போறாங்க. அது அவங்களுடையது. நமக்கு ஜனாதிபதி கொடுக்க போறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரிப்போர்ட். இந்தியா கூட்டணி சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டம் போடுறது. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்ம என்ன மாதிரி நடக்கலாம், எப்படி பண்ணலாம். சப்போஸ் அவர் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இங்க இருந்து யாரும் நம்ம ஆட்கள் யாரும் அவன் கட்சிக்கு தாவக்கூடாது, அங்க இருந்து யாரையும் நம்ம எடுத்துட்டு வர முடியுமா? இல்லை, அது சாத்தியமா? ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, அவங்களும் வந்து மெஜாரிட்டிக்கு இல்லாத இடத்துல வந்து இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க காங்கிரஸ் எம்பிக்களோ மற்ற எதிர்கட்சி எம்பிக்களோ வந்து ராஜினாமா செஞ்சு விலக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? வாங்குவாங்கப்பா. ஏன்னா இல்ல, இது இப்ப நீங்க சொல்றதுனால நான் கேக்குறேன், கடந்த கால வரலாற்றுல இந்த மாதிரி நடந்திருக்கா, ஒரு சான்று இருக்கான்ற ஒரு கேள்வி வருதுல. இருக்கு. எல்லா இடத்துலயும் குதிரை பேரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த குதிரை பேரம் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஒரு சாமியார் உட்காந்துட்டு அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? ஒரு சாமியார் வந்து ஒரு வீட்டுல உட்காந்து பிஜேபி நபருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எம்பிக்கு 300 கோடி வரைக்கும் பேரம் பேசின அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் கிளிக் ஆச்சு இல்லையா? பிஜேபி அந்த விஷயத்த செய்யும், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒருவேளை பிஜேபி அது போல வந்து குதிரை பேரம் செஞ்சு ஆட்சி அமைச்சாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த 5 ஆண்டுகள் கச்சிதமா நீடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியா மக்களுடைய எழுச்சி வந்துருங்க. ஏன்னா இப்ப பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு, ஏற்கனவே விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு, வேலை வாய்ப்பின்மை ஆயிடுச்சு. அதனால இளைஞர்கள் எல்லாம் பொறுத்துக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொறி தட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அது இந்தியா பூரா பரவிடும். இலங்கை பிரதமரை எப்படி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு சிறை அடைச்சாங்களோ, தப்பி ஓடினான் பாரு, அது மாதிரி ஒரு நிலைமை. இவன் இராணுவத்தை தான் கொண்டு வருவான். என்னத்த இராணுவத்தை கொண்டுட்டு வந்தாலும் மக்களுடைய எழுச்சியை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அது நடக்கும். அதுக்கு பொறுத்திருந்து பாரு. அது கண்டிப்பா இவன் ஆட்சியை நடத்தினான்னா 6 மாசத்துக்குள்ளே அது நடக்கும். ஒரு நெருக்கடி வரும்ன்றீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி பிரதமர் ஆவாரா இல்ல மோடி எல்லாரும் வேற யாராவது பிரதமர் போட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற யாரையும் பிரதமர் போட மாட்டாங்க. இன்னொரு கருத்து சொல்லப்படுது, RSS வந்து மோடி அவர்களை விரும்பல, அவரு தன்னுடைய அந்த வானளாவிய அதிகாரத்தை வந்து அவர் வந்து அடைஞ்சிட்டாரு, அடுத்த ஒரு காரியகர்த்தாவை அவருக்கு இன்ஸ்டியூட்டா நம்ம போடணும்னு சொல்லி RSS வந்து உள்வேலை செய்ததாகலாம் சொல்லப்படுது. இல்ல தம்பி, அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் கிடையாது. மோடியை வச்சுதான் இப்ப ஜெயிச்சிருக்கான். அந்த ஆள் பிம்பம் தான். அந்த ஆள் பிம்பம் இல்லைன்னா இப்ப ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால மோடியை மாற்ற மாட்டான். சரி, ஓகே. திரு ராவுத் சார், நீங்க நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா கேட்டிருந்தோம், இந்த மாதிரி மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாங்கன்னா அது வந்து நீடிக்கிறது ரொம்ப கடினமானது அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் வந்து பலரும் முன்வச்சாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சால் 5 ஆண்டுகள் வந்து கச்சிதமாக அதை நிறைவடைகிறதுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்தை பற்றிங்க. அப்படி மீண்டும் பிஜேபி வந்தாங்கன்னா மோடி பிரதமர் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து விமர்சனம் வைக்கப்படுது. மோடி பிரதமர் ஆனார்னா நிச்சயமா வந்து 5 வருஷம் இல்லை 6 மாசம் கூட இந்த ஆட்சி தாக்கு பிடிக்காது.
அது உறுதியா சொல்றீங்க. நிச்சயமா 6 மாசம் கூட மோடியால இந்த அரசாங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னதான் பணபலம் இருந்தாலும், ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இதற்கு முன்ன மோடி பிஜேபி ஜெயிச்சதோடைய சீட் கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்றைக்கு வந்து நீங்க இந்தியா அலையன்ஸ் கிட்டத்தட்ட 230 சீட்டுக்கு மேல 30 சீட்டுக்கு மேல வந்திருக்காங்கனாக்கா எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தாக்கா மக்கள் தன்னிச்சையா வந்து இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மோடி வந்து நீங்க வந்து இதற்கு மேல வந்து ஆட்சி அமைச்சா கூட இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து பேசுவதற்கு உள்ள ஆள் இல்லாம இருந்தது. இன்னைக்கு 233 பேர் 35 பேர் உள்ள போவாங்க. அப்போ மோடியால எந்த நகர்வையும் அடுத்து நகர்த்த முடியாது. இந்திய மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னாலும், இந்த சிஏ விஷயமா இருக்கட்டும், என்ஆர்சி விஷயமா இருக்கட்டும், ஒரு பில்ல பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எதிர்கட்சிகளோட, அதாவது கூட்டணி கட்சியோட தயவு, ஒவ்வொரு இதுக்கும் அவங்களோட தயவு வேணும். நெருக்கடி இருக்கும். மோடி அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடி சந்திப்பாரு. சும்மாவே ராகுல் காந்தி கண்ணில் விரல விட்டு ஆட்டுவாரு. நெவர் எவர் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஜென்மத்துக்குள்ளால போக முடியாதுன்னு அடிச்சோனாரா, அதே மாதிரி பிஜேபி இங்க வர முடியா. இனிமேட்டு மக்கள் விரோத போக்க பிஜேபி செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்தியா கூட்டணியோ அல்லது ராகுல் காந்தியோ அனுமதிக்க மாட்டாங்க. மோடிக்கு ஒவ்வொரு நிமிடமும் திக்குன்னு இருக்கணும். என்னைக்கு ஊடகத்தை பார்த்துட்டு ஓ மை கார்டுன்னு ஓட்டிட்டு எலெக்ஷன் வந்தனே ஐஆம் தி கார்டுனாரோ, இனிமேட்டு அந்த மாதிரியான எந்த பருப்பு வேலையும் அங்கே நடக்கவே நடக்காது. இனி மோடிக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய சவுக்கடியை ராகுல் காந்தி கொடுத்து கொண்டே இருப்பார். நிச்சயமா என்னுடைய கணிப்புப்படி பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவுதான் இவர் குரல் யுத்தத்தை காட்டி செஞ்சாலும் சரி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக மக்கள் இவ்வளவு பெரிய ஓட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதை கருத்துல வச்சு அடுத்தது அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு கூடி இப்ப ஸ்டாலினே வந்து அவர்கள், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்டாலினே பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்துடைய சிஎம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு. குமாரசாமி அவர்கள் கூட 2 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மதசார்பற்ற ஜனதா கர்நாடகாவில். மணிப்பூர்ல என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க, இந்த பெண்கள் நிர்வாகம் விட்டு அங்கெல்லாம் வந்து செம்ம செருப்படி கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த எழுச்சி தான் தேவைப்பட்டுச்சு. இந்த எழுச்சி இப்ப கிடைச்சிருச்சுன்னும் பொழுது இதற்கு மேல வந்து இந்தியா கூட்டணி வந்து இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க பார்க்கும். மக்களும் நல்லபடியாக அதற்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கொடுப்பாங்க. நான் தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன், இந்த தேர்தல் மூலியமா வந்து இந்த மோடி என்கிற அந்த ஒரு பிம்பம் வந்து முழுமையா உடைஞ்சிருச்சு, சரிஞ்சிருச்சுன்னு பாக்குறீங்களா? மோடிக்கு எப்பயுமே ஒரு பிம்பம் இருந்ததே இல்லைங்க. அவர் இருந்த பிம்பம்லாம் வந்து என்ன தெரியுங்களா, மதவாதி. அதான் அவருக்கு என்ன பிம்பம் இருந்துச்சுன்னு சொல்றேன். என்ன பிம்பம் இருந்துச்சு, மதவாதின்னு இருந்துச்சு. அதை தாண்டி அவருக்கு என்ன இருந்துச்சு, ராமர் வச்சு கமலஹாசன் பதிலாக அதிகமான கெட்ட போடுறதுனால நாயகன் மேல அவர் சொல்லிருக்கலாமே தவிர, மோடினாலே உங்களுக்கு வந்து தெரியும், ராமர் வச்சு ரூமர் பண்றதா இருக்கட்டும், இந்த பக்கம் மதத்தை வைத்து உணவை வைத்து இந்த மாதிரி அரசியல் செய்வார் தவிர வேற எந்த தனிப்பட்ட பிம்பமும் கிடையாது. அந்த பிம்பம் முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கு. இனி அந்த பிம்பம் எழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இருக்கிறீர்கள் குக்கு செய்திகளுடன்.